ரவீந்திர ஜடேஜா நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் 37 இயர்ஸ் ஆகுது. ஷார்ட்லி ஆயிடுவாரு. அவர் ஆல்மோஸ்ட் அவர் முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது பார்த்தா முடிவுக்கு வர மாதிரிலாம் இல்ல. அண்ட் எல்லாருக்குமே நான் சொல்றேன், டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுங்கிறது அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்ல. யூ ஹேவ் டு பி டாப் ஆஃப் யுவர் ஸ்கில்ஸ். சோ T20க்கு அடாப்ட் பண்றது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நீங்க சொல்ற அதே ஜடேஜாவோட நம்பர்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 44 மேட்சஸ் ஆடி 38 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட ஓவரால் எக்கானமி ரேட் 7.9. லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு 8.7க்கு போயிருக்காரு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு கன் மாதிரி போட்டிருக்காரு. சென்னையில ஃபிங்கர் ஸ்பின் ஒர்க் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ஜடேஜா 4 ஓவர்ஸ் சென்னையில மோஸ்ட்லி கொடுத்திருக்காரு. மோஸ்ட்லி. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவரோட பேட்டிங்கை பத்தி பேசப்படுது. ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஆடுறதே இல்ல. அவரை பினிஷரா டெசிக்னேட் பண்ணதுனால he has batted only down the order. Batting down the order is averaging in excess of 50 against fast bowling with a strike rate in excess of 150. So இது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போய் சேரும் போது எனக்கு என்னவோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொடுங்க சார் பிரசாதமா வரப்பிரசாதமா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கின மாதிரி இருக்கு.